எதுவுமே கிடையாது. நான் ஓடுறதே வந்து அதிசயமான ஒரு விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடியும் போது நான் 15 மார்க் போட்டுருவேன். நிறைய பேர் கேட்குறாங்க, என்னன்னா அவர் எப்படி தாண்டியிருப்பாரு, அவர் எப்படி குதிச்சிருப்பாரு. அப்போ அவர் எப்படி தாண்டியிருப்பாருன்னா, நான் என்ன 2 காலுமே இல்லாமலடா ஃபிசிக்கலுக்கு போனேன். எனக்கும் 2 கால் இருக்குல்ல, எனக்கும் 2 கை இருக்கு, நானும் மனுஷன் தானே. அப்போ என்ன நினைச்சேன், அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது அவர் தாண்டியிருக்க வாய்ப்பே இல்லையா, அவர் எப்படி ஓடி இருப்பாரு. இப்போ உலகத்தில் நான் தாண்டணுமா தாண்டக்கூடாதான்னு முடிவு பண்ணுற ஒரே ஒரு சக்தி யார்கிட்ட மட்டும் தான் இருக்குது, என்கிட்ட மட்டும் தான் இருக்குது. யாருமே என்ன பண்ண முடியாது, அதை டிசைட் பண்ண முடியாது. இது எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் எல்லாருடைய முயற்சிகளும் என்ன ஆகணுங்கிறது அவங்களுடைய விருப்பம் தான். நிறைய பேர் அட்வைஸும் பண்ணாங்க, நல்ல ஒரு சர்வீசஸ் குரூப் சர்வீஸ் தான் வாங்கி போக வேண்டியது அப்படின்னாங்க. பட் எனக்கு கொஞ்சம் விருப்பம், அவ்வளோதான். நமக்கு விருப்பமான ஒரு தொழிலை வந்து பண்ணணும்னு ஒரு ஆர்வம், அதிலே தான் நின்னேன். அப்போது இந்த டைம் வந்து நான் எதிர்பார்த்தது தான், ஒரு முதல் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ சார் வந்து ரிசல்ட் பார்த்த உடனே கூப்பிட்டாங்க. அப்போ 3rd ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது சார் தான் சொன்னேன், என்னென்னா சார் 1ஆம் ரேங்க் எடுக்கணும்னு தான் சார் ஆசைப்பட்டேன், அது எடுக்க முடியல, எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அப்போ சார் எனக்கு கேட்கவும் மனசில் அதே தான் ஓடிட்டே இருக்குது. அவர் கேட்குறாரு, எப்படி சந்தோஷமாக இருக்கா, அது இருக்காங்க, வாய் மட்டும் சொல்லுது சந்தோஷமாக இருக்கேன் சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஆனால் உண்மையாக ஓடிட்டு இருக்குன்னா 1ஆம் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டமே, அதை ஒருத்தர் எடுத்துருக்கானே. அப்போ இன்னைக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 91 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காரு ஒருத்தர், 91 மார்க் எடுத்திருக்காரு. கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா 85 மார்க் தாலுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, 84 மார்க் ஏஆர், 84 டிஎஸ்பி, ஸ்பெஷல் போலீஸ்க்கு 84 மார்க் என்ன பண்ணியிருக்காங்க டார்கெட், அதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு கட் ஆஃப் உயருது அப்படின்னா படிக்கக்கூடியவங்களோட ரேட் வந்து என்ன ஆச்சுன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. புரியுதுங்களா? அதனால் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிறைய டிரான்ஸ்பரண்டான வெளிப்படைத்தன்மைகள் நிறைய இருக்குது. அதனால் எக்ஸாமினேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்கள் நினச்சிக்கோங்க, சரிங்களா? அதனால் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, மாணவர்கள், ஸ்டூடெண்ட்டு. நான் கிளாஸில் சில நேரத்துக்குமே இதை சொல்லியிருப்பேன், நிறைய படிக்கிறீங்க, பட் உங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இதை தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஹை லெவலில் என்ன பண்ணுங்கள், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அன்றைக்கி நான் அந்த 3rd ரேங்க் வாங்கியிருக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருந்த விஷயம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். 3rd எடுத்தவனுக்கு ஃபஸ்ட்டையும் எடுக்க முடியலன்னு இருக்கும், 50வது ரேங்க் எடுத்தவங்களுக்கு மொதல் 3rd வந்துருக்கலான்னு இருக்கும், வேலையே கிடைக்கலன்னா வேலையாவது கிடச்சிருந்துருக்கலாமேன்னு இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது மாறிட்டே இருக்கும். அப்போ அடால்ஃப் ஹிட்லர் ஒரு பொன்மொழி அன்றைக்கி பார்த்தேன், அந்த ரிசல்ட் வந்து அன்றைக்கி. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்த நேரத்தில் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பிறகு எத்தனை முறை நீ போராடி அதை வெற்றி பெற்றாலும் அது உனக்கு தோல்விதான் அப்படிங்கிறார். நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குற, அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிற, காலம் தாழ்த்தி பின்னாடி போய் செஞ்சு ரொம்ப வருஷம் ஆனதுக்கப்புறம் அதை நீ வெற்றி எடுக்க முடியாது அப்படிங்கிற. ஸோ காலம் ரொம்ப முக்கியமானது. ஸோ பருவத்தையே பயிர் செய்கிற மாதிரி கரெக்டான இடத்துல படிங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணி படிங்க. அச்சீவ்மெண்ட்டுங்கிறதெல்லாம் பெரிய லெவல்லலாம் யாருமே பண்ண முடியாது, எல்லாருமே சாதாரண நிலையிலேருந்து வர்றவங்க தான். நல்லா அச்சீவ்மெண்ட்லாம் ஒன்று கிடையாது. நீங்கள் ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், அதில் ஒரு டாப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். அப்படி ஒரு டார்கெட் பண்ணிங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், உங்களால் அந்த இலக்குக்குள்ளே அடைய முடியும். ஏதோ ஒரு பணியிடத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அது வந்து ரொம்ப கஷ்டமானதான். சரி, இப்போ